ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கிரேவி செய்கிறது ரொம்பவே ஈஸி. வித்தின் 10 மினிட்ஸில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் கிரேவி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியான ஒரு சூப்பரான ஃபீல் கொடுக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறீங்கன்னா கூட கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இந்த மஷ்ரூம் கிரேவி டேஸ்ட்டை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவங்களால கண்டிப்பாக கொண்டு வர முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி மஷ்ரூமை நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த மஷ்ரூம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ மாற்றிட்டு இதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக மஷ்ரூமை நம்ம மஞ்சப்பொடி போட்டு அதில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு, அதாவது ஒரு 2 or 3 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதுமானதாக இருக்கும். மஞ்சப்பொடி போட்ட தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா மஷ்ரூம் மேலே இருக்கிற அந்த லேயரெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். இதுதான் மஷ்ரூமை க்ளீன் பண்ணுறதுக்கான ப்ராப்பரான மெத்தடு. கண்டிப்பாக மஞ்சப்பொடி போட்டு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் அது மேலே இருக்க லேயர்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சமைக்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த மஷ்ரூம் கிரேவி செய்கிறதுக்காக 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி, அதுவுமே மீடியம் சைஸ் தக்காளி குட்டி குட்டியாக அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி தான் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி இருக்கணும். இப்போ இது கூடவே ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கிறேன். 10 கேஷ்யூஸ் சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கூட நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அந்த தக்காளியில் இருக்க ஜூஸே இதை அரைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ அடுத்ததாக இந்த கிரேவி செய்கிறதுக்கு மசாலா பொருட்கள்லாம் பாருங்கள். 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அன்னாசிப்பூ, ஒரு 4 கிராம்பு, 2 பிரியாணி இலை, அதுக்கடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலியை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானலி நல்லா சூடான பிறகு இதில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இந்த கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். 2 பிரியாணி இலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு அன்னாசிப்பூ, 4 கிராம்பு, 2 பட்டை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுத்ததை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பொன்னிறமாக. இப்போ வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ அது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது மாதிரி உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வதக்கும் போது வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். அதுக்காக தான். இப்போ இதை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை இது கூட சேர்த்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கும் போதே வெந்து வந்துடும். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்த பிறகு அது உடனே குக் ஆகி கிரேவி ரெடி ஆகிடும். அதனால் அந்த டைம் நம்ம இந்த பச்சை பட்டாணியை சேர்த்தோம்னா இது வேகாமலே இருக்கும். அதனால தான் வெங்காயத்தை வதக்கும் போதே அது கூடவே இந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு நம்ம தக்காளியும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிட்ட பிறகு அடுத்ததாக இதில் நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கணும் இந்த கிரேவிக்கு. காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த மசாலா பொருட்களோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கணும். ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வதக்கி விடும்போதே பார்ப்பீங்க, நல்லா நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் தனியாக வரும். இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் பிரியிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டோம்னா சட்டுன்னு ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ்லேயே இந்த கிரேவி ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது கூடவே கொஞ்சமாக இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் நம்ம நிறைய தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா மஷ்ரூம் நம்ம சேர்க்கும்போது மஷ்ரூம்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் ரொம்பவே தண்ணியாக ஆகிட்ட மாதிரி இருக்கும் கிரேவி. அதனால் ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஷ்ரூம் சேர்த்த பிறகு உங்களுக்கு போதுமான அளவுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ அந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமை ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இப்போ புதுசாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். திரும்பவும் நல்லா இதை அலசிட்டு இப்போ இந்த மஷ்ரூம் மேலே இருக்கிற அந்த ஒரு லேயராக நம்ம எடுத்தோம்னா அழகாக ரிமூவ் பண்ணுறதுக்கு வரும். பாருங்கள் இந்த மாதிரி. நல்லா அந்த மஷ்ரூம் மேலே இருக்க அந்த ஒரு லேயர் கையாலே எடுத்தோம்னா அழகாக வரும். அப்படி இல்லைன்னா நம்ம கத்தியை வச்சு கூட அழகாக பீல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மஷ்ரூம் மேலே இருக்க லேயரை. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக எடுக்க வரும். கண்டிப்பாக இது மேலே இருக்க லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம சமைக்கணும். இப்போ இந்த எல்லா மஷ்ரூமும் அதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் மறுபடிக்கும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மஷ்ரூமை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மஷ்ரூமை நம்ம 2 இல்லாட்டி 4 நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை அப்படியே 2ஆக கட் பண்ணி சேர்த்தா கூட இது நல்லாவே வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம கிரேவியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்க இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இது கூட சேர்த்துடலாம். மஷ்ரூமை சேர்த்து ரொம்பலாம் கிண்டிகிட்டு இருக்க வேணாம். ஏன்னா மஷ்ரூம் அப்படியே உடைய ஆரம்பிச்சிடும். சும்மா லேசாக நம்ம இதை கலந்து விட்டாலே போதுமானதாக இருக்கும். மஷ்ரூம் ஒரு 5 மினிட்ஸ்லேயே சட்டன் வெந்து வந்துடும். இப்போ இந்த கிரேவியில் மஷ்ரூமை சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே வந்து 2 டைம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா வித்தின் 5 மினிட்ஸில் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். இந்த மஷ்ரூமில் இருக்க தண்ணி எல்லாம் வந்து வெளியே வந்து அப்படியே எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள் இந்த கிரேவியில். இதனால தான் சொன்னேன் நம்ம மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணும்போது கிரேவியில் நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு. ஏன்னா மஷ்ரூம் சேர்த்த பிறகு அது நல்லா தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தண்ணியாக இருக்க மாதிரி ஆகிடும் கிரேவி. அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கணும். இப்போ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தூவி நம்ம இதை இறக்கிட வேண்டியதான். அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மிளகு பொடி ஃபைனலாக சேர்த்துட்டு இதை நம்ம இறக்கும்போது இதோட ஃப்ளேவர் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரி செம்மையாக ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு. இப்போ அவ்வளோதான், மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். ஸ்டவ்வை நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவியை நம்ம தோசை கூட சப்பாத்திக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த கிரேவி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இந்த கோதுமை மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். எடுத்தது இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட
உப்பு சேர்த்துட்டு ஆல்ரெடி நான் பால் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த பால் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கோதுமை மாவை சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றோம்னா இந்த மாதிரி பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பிசையும் போது அந்த சப்பாத்தி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்க பால் சேர்த்து நல்லா இதை பசைஞ்சு எடுத்துக்கணும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக இந்த சப்பாத்தி மாவு சுற்றி எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ தான் இது மேலே அந்த ஈரப்பதம் குறையாமல், அதாவது காஞ்சி போகாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடியே இதை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து இதை யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து சப்பாத்தி திரட்டி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம சப்பாத்தி செய்யும்போது இந்த சப்பாத்தி 2 நாளைக்கு அதோட சாஃப்ட்னஸ் போகாமல் நல்லா மெத்துன்னு சூப்பராக இருக்கும். நம்ம ட்ராவலிங் டைமில் சம்டைம்ஸ் நம்ம எப்போயாச்சும் சாப்பாடு எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 2 நாளைக்கு மேலேவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் போட்டு எடுத்துக்கலாம். 2 சைடும் நம்ம லைட்டாக எண்ணெய் தடவி எடுத்துக்கிட்டோம்னா இதோட சாஃப்ட்னஸ் அப்படியே மாறாமல் இருக்கும். நம்ம எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் கூட வந்து நம்ம இந்த சப்பாத்தியில் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதான், சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை கிரேவியோடு சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு மஷ்ரூம் கிரேவி சாப்பிட்ணும்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போகணுன்னு தான் அவசியமே கிடையாது. வீட்டிலையே ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கண்டிப்பாக இதுக்கு ஓவரால் நமக்கு 10 மினிட்ஸ் தாங்க ஆகும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். 10 மினிட்ஸில் சட்டுன்னு இந்த கிரேவியை செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த மஷ்ரூம் கிரேவியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.